இது சரோவா கொழுப்புதான். சரோஜா சாம்பார் எடுத்துட்டு வாடி. என்னங்க ரெண்டரை போட்டிருக்கீங்க? அது யாருக்கு? அது செத்து போன எங்க தாத்தாவுக்கு. இது 7வது வருஷத்து தவசம். பேராண்டி பேராண்டி நீ சாப்பிடறப்ப உன் பக்கத்துல எனக்கு ஒரு இலை போட்டு சோறு போடுறா, உன் கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குனாரு. சரி சாப்பிடியான்னு போட்டு வச்சேன். அந்த மூதவி கொஞ்சம் வடைய வை, திருண்டு தொலையட்டும். என்னங்க இது? வடை அந்த இடத்துல போய் மறைஞ்சிடுது. அது வேற ஒண்ணும் இல்லடி, எங்க தாத்தா ஆவியா உட்காந்து தின்னுகிட்டு இருக்காரு. அவரு வடை பிரியர். என்னென்னமோ நடக்குது இந்த வீட்ல. அதான் நடக்குது. டேய் வெள்ள மண்டையா, உன்னால எவ்வளவு சமாளிக்க வேண்டியது பத்தியா? சமாளி. டேய் நல்ல வடிச்சு நிக்கி வடையெல்லாம் தின்னாச்சுல, வண்டியை கட்டு. போகணும் தான் நினைச்சேன். ஆனா சரோஜா குஞ்சே நிமிந்து பரிமாறின அழக பார்த்து பிளாஸ்டிக் ஞாபகம் வந்துச்சுப்பா. பிளாஸ்பேக்கா விட்டா டூயிட்டு ஆடுவ போல் இருக்கு. அட பாவி, அவன் பொண்டாட்டிடா. இருக்கட்டும் சகல. சகலையா ரகலையா இப்போ? ஆமா சகல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? பாடி ரொம்ப வீக்கா போச்சுப்பா. எனக்கு ஒரு வயாகரா மாத்திரை வாங்கி தெரியும். வயாகராவா? வயாகரா மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு இங்க என்ன வாழுது? இந்த வடையால அடிச்சு கொண்டே முடியாமா? டேய், என்ன என்ன டச் பண்ண உன்னை பத்தி ஜூனியர் விகடன்ல எழுதிடுவேன். ஜூனியர் விகடன் இல்லையா? என்னங்கடா அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? வேணாப்பா. என்னங்க கொஞ்சம் முதல் தேய்ச்சி விடுங்க. வந்துட்டா கண்ணா. ஜின்னுக்குத்தா இந்த முதுகு மேல எனக்கு ஒரு கண்ணுக்குத்தா. இது நம்மாலே வேணாண்டா கோபாலே, இது நம்மாலே வேணாண்டா கோபாலே. உங்க கை குச்சி மாதிரி குத்துது. முதல்ல நகத்தை வெட்டணும். அவ்வளவுப்படாத, வெட்டிரண்டா செல்லம். என்னங்க கண்ட இடத்துல கைய வைக்கிறீங்க? பூச்சிமா இருக்கு அப்படிங்கிற. சரி சரி, முதல் தேய்ச்சி விட்டது போதும். பிரா கொண்டு வர மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாங்க. பிராவா, பரவாயில்ல, கொண்டார கொண்டார. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு ஒரே அலறல் சத்தம். என்ன? பிரா கொண்டு வர சொல்லி உங்ககிட்ட தானே சொன்னேன் நானு. ஆனா பிரா அந்த இடத்துல பறந்து வருது. ஏண்டி பிரா என்ன புறாவா பறந்து வர்றதுக்கு? எங்க? அதோ. அது வேற ஒண்ணும் இல்ல சரோஜா, நீ புறா கட்டியா? புறா இல்லைங்க, பிரா. புறா கட்டியா? நான் அங்க இருந்து தூக்கி எறிஞ்சனா அது காத்துல பறந்து வந்து இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. பறந்து வந்தா அந்த இடத்துல தொங்குமா?